அனைத்து கட்சிகளிடமே பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் முடிவு செய்யப்பட்டு விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 முனை போட்டி, 3 முனை போட்டி அப்படின்றது 4 முனை போட்டியாக மாறிவிட்டது. பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, பிஜேபி அந்த பக்கம் அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அதுக்கப்புறம் விசிகே, தேமுதிக, அதுக்கப்புறம் காங்கிரஸ் இழுப்புறையில் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பக்கம் நாம் தமிழர் எப்பொழுதும் போல தனியாக நிற்கிறது. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் டிவிகேவும் பார்த்தீங்கன்னா தனியாக நின்று கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான், காங்கிரஸ் டிஎம்கே கூட போனாலுமே 4 முனை போட்டி தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாலுமே 4 முனை போட்டி தான். ஆனால் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு போனால் தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிவிடும். அது இன்னும் ஒரு டிஎம்கேக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் போக போக என்ன நடக்குன்றத இன்னும் ஒன்றும் இல்லைங்க, அதிகபட்சம் ஒரு 10 நாட்களுக்குள்ள தெரிந்துவிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் டிவிகேவின் நகர்வு தற்போது எப்படி இருக்கிறது, என்ன அடுத்த கட்டம் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது விஜய் எடுத்திருக்கும் ஒரு விஷயங்கள் என்னவென்றால், டிஜிட்டல் முறையை கையில் எடுத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று நாம் பார்த்தீங்கன்னா நமது கொள்கைகளையும் விசில் சின்னங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதுவாக பார்த்தீங்கன்னா அவர் காலதாமதம், தேர்தல் வருவதற்கு கொஞ்ச காலம் இருப்பதனால நம்ம எல்லா தொகுதிகளும் போய் பிரச்சாரம் செய்ய முடியுமா? ஆனால் முடியாது. அப்படி இருக்கும் சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு வீடாக நாம் போக வேண்டும் அப்படின்ற முடிவை எடுத்திருக்கிறாருங்க. அது எப்படி போக போறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா வீட்லையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஒரு வீட்டில் 2-3 பேர் இருந்தாலுமே அந்த 2-3 பேருமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கும் சமயத்துல இப்பொழுது விருப்ப மனுக்கள் எல்லாம் வாங்கியாகி விட்டது. 234 தொகுதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை மேக்சிமம் இறுதி செஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வேட்பாளரையும் அழைத்து அவர் தொகுதிகளுக்கு செய்ய போகும் செயல்களை எல்லாம், தேர்தல் வாக்குறுதி எல்லாம் முன்கூட்டி அறிவித்து விடுவாருங்க. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த வேட்பாளர்களை அழைத்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த தொகுதியில நிற்கிறாரு, உங்க வீட்டுக்கு கண்டிப்பா இவர் வருவாரு, வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்ய போகிறார், இவருக்கு விசில் சின்னத்துல இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில வீடியோ பதிவு செய்து வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல, தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதில் வெளியிடுறாங்களா இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் சேனல் மூலமாக வெளியிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் தக்க சமயத்தில் டிஜிட்டல் முறையை விஜய் கையில் எடுத்திருப்பது பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் மக்களிடையே போய் சேரும் விஷயங்கள் சால சிறந்ததாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு இது எல்லாமே விட இந்த டிஜிட்டல் முறையில் போகிறாங்க பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக சேருன்னு நினைக்கலாம். ஏன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது திரும்ப திரும்ப பார்த்துக்குவாங்க. ஆனால் அங்கே தொகுதிக்கு போகும்போது வர முடியாதவங்க கூட பார்த்துக்க வாய்ப்பு இருக்கும்போது விஜய் அவர்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் உள்ள சட்டமன்ற அந்த வேட்பாளர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க கூட பார்த்தீங்கன்னா அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிகளை 2 பேரை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற தாசில்தாரு, காவல்துறையை சேர்ந்தவங்க, இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பில் வகித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்களை 2 பேர் நிர்ணயிக்க வேண்டும். அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் புதிதாக இருக்கும் சமயத்துல அவங்களுக்கு வழிகாட்டியாக, வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது சட்ட ரீதியாக எப்படி அணுக வேண்டும், மக்களை எப்படி அணுக வேண்டும், சட்டத்திட்டங்களை எப்படி செயல்பட வேண்டும், இந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தி பேச வேண்டும் என்கின்ற ஆலோசனை எல்லாம் தேர்தல் முடியும் வரை அவர்கள் கூடயே பயணிப்பதற்காக இந்த 2 பேரை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்ற முடிவையும் தமிழக வெற்றி கழகம் செய்திருக்கிறது. அந்த முடிவும் தற்போது அரசல் புரசலாக வெளிவந்திருக்கிறது. கூடிய விரைவில் இது எல்லாம் முழுமையான தகவல் வெளியாகும். அப்பொழுது தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக மக்களிடம் அவர் விஜய் அவர்கள் போய் சேர்க்க வேண்டிய விஷயங்களை சேர்த்து விடுவார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்படும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல பரவப்பட்டு வருகிறது, பேசப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை எல்லாம் அழைத்தார்கள். அவர்கள் என்னன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு,
கூடுதல் தொகுதிகளையும், அதாவது மற்ற கட்சிகளுடன் போனீங்கன்னா அவங்க கொடுக்கும் தொகுதிகளை விட 2-3 மடங்கு நாங்கள் தொகுதிகளை கூடுதலாக தருவோம் அப்படின்னு சொல்லி யாரும் வராத பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும் வந்தால்தான் பெரிய கட்சியில் அவர்களோட கூட்டணி வலுவாக இருக்கும். ஆனால் மற்ற சிறிய கட்சிகள் வருவதற்கு இறுதி நேரத்தில் கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது தமிழக வெற்றி கழகம் இதை பற்றியும் கவலைப்படலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வரும் கட்சிகளை நாங்கள் ஆதரிப்போம், அதற்கப்புறம் நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா விஜய்க்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகம் இருக்கும் காரணத்தினாலையும் அவரோட தன்னம்பிக்கையான காரணத்தினாலும் அவர் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அந்த கூட்டங்கள், அதாவது ரசிகர் கூட்டங்களை பார்த்து இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க, கண்டிப்பாக நம்ம ஆட்சி அமைச்சணும்னு கூட அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது சூழ்நிலை மாறும்பொழுது, அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 4 முனை போட்டி வரும்பொழுது விஜய் அவர்கள் இதில் அடிக்கடி எல்லாரும் சொல்லிட்டு வராங்க சமூக வலைதளங்களில், முக்கியமாக அரசியல் பிரமுகர்களும் பத்திரிகையாளர்களுமே 15-20% வாக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 15-20% வாக்குகளை அவர் பெற்றுவிட்டால், இல்லை இவர்கள் கால்குலேஷனை மீறி 20-25% வாக்குகளை பெற்று 15 20 தொகுதிகள் இல்லைன்னா ஒரு 10 தொகுதிக்குள்ள அவர்கள் பெற்றுவிட்டால் அடுத்து 2031 போனாங்க தெரியுங்களா வெளியில, அதாவது காங்கிரஸ்லாம் இருக்கு தெரியுங்களா, இவங்களாம் முன்கூட்டியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேமுதிகலாம் இருக்க இடமே தெரியாம போயிடும். பிசிக உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி கூட்டணி இந்த அஸ்திவாரம் போடாது தெரியுங்களா விஜய் அவர்கள், இது எல்லாமே தானாக 2031 விஜய் அவர்களை தேடி அனைவரும் வருவார்கள். பெரிய கூட்டணி அமையும். இதற்கு அஸ்திவாரம் போடப்பட்டது சிறப்பு மிக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வைப்ரேஷனை போடும் பொழுது அது தானாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக விஜய் அவர்கள் விதையை போட்டு விட்டார். 2031 கண்டிப்பாக அது முளைக்கணும்னா சொல்ல முடியாது, ஆலமரமாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான விதைதான் தற்போது இந்த 2026 அப்படின்றது தான் என்னோட கால்குலேஷனாக இருக்கிறது. ஆனால் இதுல தமிழக வெற்றி கழகம் யாரு வராங்க போறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க நினைக்கல. ஆனால் அவங்க நிலைப்பாட்டுல தெல்ல தெளிவாக போய் கொண்டிருக்கிறார்கள். நாம சொன்னது போல டிஜிட்டல் முறையை பயன்படுத்தினது இந்த தருணங்கள்ல விஜய்க்கு இது கூடுதல் பலத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த ரசிகர்களுமே கண்டிப்பாக கொண்டு போய் ஒவ்வொரு வீடுகளுக்குமே விசில் சின்னத்தை சேர்ப்பார்கள் அப்படின்றதையும் விஜய் நம்புறாரு. அது விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளுக்கும் தெரியும். நான் விஜய்க்கு ஜாலர் அடிக்கிறேன் நீங்க நினைச்சாலும் பரவாயில்லை. ஏனென்றால் இங்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நிலைப்பாடும் தற்போது வேறொரு திசைக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இனிமேல் 4 முனை போட்டி தான். அதில் விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி வைக்கிறார் என்று பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இங்கே திராவிட மாடல் ஆட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அழிக்கப்பட வேண்டும், அழித்தொழியப்பட வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. நாமளும் அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒட்டுமொத்த மக்களும் பார்த்துட்டாங்க. இப்போ நாம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. கடைசி நேரத்தில், அதாவது தேர்தல் வரும்போதெல்லாம் என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க, என்னென்ன செயல்முறைகள்லாம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம், சும்மாலாம் இல்லை. இதுக்கு விஜய் ஒரு முட்டுக்கட்டையா இருப்பார். அது 2026 தேர்தல் நடந்தாலும் நடக்கும், இல்லைன்னா 2031 விஜய் கண்டிப்பாக ஆட்சி விடத்தில் உட்காருவார், முதல்வராக பயணிப்பார் அப்படின்றதான் நான் இந்த நேரத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் நண்பர்கள், தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.